ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வெவ்வேறு ஷேப்பில் வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து துளிப் நீட்டில் வந்து 13ஆம் நம்பர் ஊசி வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் நம்ம வந்து முடிச்சு வந்து போட்டுக்கணும். ஜரி த்ரெட்டில் தான் போட்டு காட்டிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட போகிறேன். எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீடில் குத்தி நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டே வர்றோம். அதாவது வளைவுகளில் இல்லைன்னா இந்த மாதிரி வட்டம் இந்த மாதிரி ஷேப்லலாம் போடும்போது ஆரி செயின் ஸ்டிச் வந்து சின்ன சின்னதாக போடணும். குட்டி குட்டியாக போட்டால் தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். அதனால் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாகவே செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே தான் போடணும். அந்த லைனை விட்டு தாண்டிடக்கூடாது. வீடியோவில் காட்டுற மாதிரி பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வாங்க. இது எதுக்காண்டினா நம்ம வந்து பேசிக் ஃபண்டமெண்டலாக இதுதான். நம்ம பேசிக் வந்து நல்லா தெளிவாக நம்ம கற்றுக்கிட்டோம்னா போக போக எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு முடியும். அதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன். நீங்களும் வரலைன்னு விட்டுறாதீங்க. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரும். இப்போ வந்து செயின் ஸ்டிச் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் போட்டுக்கிட்டே வரேன். நீங்கள் குட்டி குட்டியாக போட்டால் தான் ரவுண்ட் ஷேப் வந்து ரவுண்டாகவே கிடைக்கும். இல்லைன்னா வந்து ரவுண்டு வந்து ரவுண்டாக வராது. அதனால் நீங்கள் இது குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போடுங்க. இப்போ வந்து நம்ம எண்ணாட் போட போகிறோம். எண்ணாட் போடுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இருங்க, உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணாட்டு எங்கே போட போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயின் ஆரம்பித்தோமா அந்த செயினுக்குள்ளே விட்டு தான் நம்ம இப்போ வந்து எண்ணாட் போடணும். நடுவில் கேப் வராத மாதிரி இருக்கும். இது இப்படி போட்டால் தான் நமக்கு வந்து இப்போ எப்பயும் போல் நான் ஒரு லூப் விட்டு இன்னொரு லூப் எடுத்து செயின் ஸ்டிச்சில் எண்ணாட் போட்டாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளில் போட போகிறோம். ட்ரையாங்கிளில் போடையில் எப்பயும் போல் நார்மலாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சின்ன சின்னதாக போடுங்க செயின் ஸ்டிச்சு. வீடியோ பார்க்கையில உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே கார்னருக்கு வரையில் நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தையல் போட்டுட்டு அந்த சைடு திருப்பணும். இப்போ மேல்புறமாக போகிறோம்னா கீழ்ப்புறமாக ஒரு தையல் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் கணக்குள்ளே. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வந்து கிடைக்கும். இப்போ இந்த டைரெக்ஷனுக்கு நம்ம வரும்போது இந்த கார்னரில் நான் எப்படி திருப்புறேங்கிறதையும் பாருங்கள். மேல்புறமாக ஆப்போசிட்டில் ஒரு தையல் போட்டுட்டு கீழே நான் வர்றேன். இப்படி நீங்கள் போடையில் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக ஃபினிஷிங்காக வரும். பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எந்த லூப்புக்குள்ளே விட்டோமோ அதே லூப்பில் விட்டு நம்ம வந்து எப்பயும் போல் எண்ணாட் வந்து போட்டுடணும். இப்போ இந்த எண்ணாட் இந்த லூப்பை வந்து என்ன செய்யலான்னா அடியில் வந்து நம்ம நீடியில் விட்டு அந்த கொக்கியில் வந்து அந்த லூப் மாட்டுற மாதிரி பிடிச்சிக்கிட்டு கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடியில் வந்து அந்த லூப் வந்து போயிடும். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்கொயரில் வந்து என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸ்கொயரில் வந்து அந்த கோடு போகுதா அந்த கோட்டுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு தையல் போடுங்க. கொஞ்சம் விட்டு எடுத்திருக்கேன். கோட்டுக்கு தள்ளி ஒரு தையல் வர்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இது எதுக்கானா இதுவும் ஷார்ப் எட்ஜஸ் வர்றதுக்காண்டி தான். இப்போ நான் அந்த சைடு டைரெக்ஷனை வந்து திருப்ப போகிறேன். அப்போ அங்கிட்டு போகிறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன தையல் போடுறேன். புரியுதா? திருப்பிட்டு நம்ம எப்பயும் போல் நார்மலாக அந்த கோட்டு மேலேயும் சின்ன சின்ன தையலாக நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க எதுக்காண்டி இப்போ நம்ம கார்னரில் திருப்புறோம் அப்படின்னு.
இப்போ இந்த கார்னரில் வந்து நான் திருப்பாமல் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது திருப்பலைன்னா எக்ஸ்ட்ரா வந்து தையல் போடாமல் நான் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி காட்டுறேன். இப்போ நீங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்க ஃபினிஷிங்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடி தையல் போட்டு திருப்புறது தான் கரெக்டான ஃபினிஷிங். இது வந்து உங்களுக்கு வந்து தப்பானது. அதனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து பேக்கில் ஒரு தையல் வந்து போட்டுட்டு தான் நம்ம வந்து திருப்பணும். எந்த ஒரு படம் போட்டாலும் சரி, நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் வர்ற இடத்துல எல்லாமே பேக்கில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு தான் நம்ம வந்து திருப்பி கொண்டு வரணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். அவ்வளோதான். ஸ்கொயருக்கு இதே தான், நம்ம நார்மலாக நம்ம போடுறது தான். சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். இந்த சைடு வரையில் ஆப்போசிட்டில் ஒரு தையல் போட்டுட்டு இங்கிட்டு வந்துடணும். அவ்வளோதான். பொறுமையாக பண்ணுங்கள். வீடியோ லாங்காக இருக்குதுன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எந்த இடத்துல என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு தெரியாது. நான் வர்றப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிப்ஸாக சொல்லிகிட்டே வருவேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து எண்ணாட்டு வந்து ஃபஸ்ட் எடுத்த செயினில் போடாமல் நமக்கு போட்டோம்னா எப்படி வந்து ஃபினிஷிங் கிடைக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட் எடுத்த செயினில் இல்லாமல் பக்கத்தில் குத்தி எண்ணாட்டு வந்து இப்போ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஃபினிஷிங் வந்து இல்லாமல் நடுவில் கேப் தெரியுதா? அதுக்காண்டி தான் எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த செயின்குள்ளே விட்டு தான் நம்ம வந்து எண்ணாட்டு போடணும். முதல்ல எந்த செயின் ஆரம்பித்தோமோ அந்த செயின்குள்ளே விட்டு தான் எண்ணாட்டு வந்து எப்போயுமே போடணும். நம்ம படம் வரையிலையும் சரி எல்லாத்துக்குமே இதே ரூல்ஸ் தான் ஃபாலோ ஆகும். இப்போ வந்து அதை வந்து அடியில் அந்த லூப்பை வந்து எடுக்கிறதுக்கு வந்து அடியில் ஊசி விட்டு எடுக்கலாம். இல்லைன்னா மேலே இந்த மாதிரி கட்டரை வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டாலும் நமக்கு வந்து விசிபிளாக தெரியாது. இப்போ ஸ்கொயர் ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து லீஃப் டிசைன். லீஃப் இல்லைன்னா டைமண்ட் எப்படினாலும் வச்சுக்கலாம். இது போடையில், அதாவது நம்ம போட்டிருக்க படத்துக்கு கீழே, வரைஞ்சிருக்கிறதுக்கு கீழே ஒரு தையல் வர்ற மாதிரி எப்போயுமே ஸ்டிச்சஸ் ஆரம்பிங்க. வளைவுகளில் சின்ன சின்ன நுணுக்கமான இடத்துலலாம் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த வளைஞ்சு கொடுக்குறது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அதனால் சின்ன சின்னதாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த கார்னருக்கு வந்துட்டோம். கார்னரில் போடையில் எக்ஸ்ட்ரா ஒரு தையல், மேல்புறமாக ஒரு தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். அப்போ தான் அந்த லீஃபோட எண்டிங், அதாவது ஷார்ப் எட்ஜஸ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஃபினிஷிங்காக வரும். பார்த்துட்டிங்களா? இதே மாதிரி தான் நீங்களும் போடணும். ஒவ்வொன்றையும் வரலன்னு விட்டுறாதீங்க. மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். இது மூலமாக நம்ம ஈஸியாக நம்மளோட ஃப்ரீ டயத்தில் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளால் வருமானம் ஈட்டவும் முடியும். வீட்டு வேலையிலும் பார்த்துட்டு வீட்டிலேருந்து வெளியே போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசை விட நமக்கு இதில் வந்து அதிகமான வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து எண்ணாட்டு எப்பயும் போல் தான் ஃபஸ்ட்டு எடுத்த செயின்குள்ளே விட்டு எண்ணாட்டு நான் போட்டுட்டேன். புரிஞ்சதா? சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து ஆரி செயின் ஸ்டிச்சு. இப்போ வந்து ஸ்கொயரு, ரவுண்டு, ட்ரையாங்கிள், லீஃப் டிசைன் இதே மாதிரி நீங்கள் 4 இது ஒவ்வொன்றும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து நான் அந்த போட்டிருக்க மாதிரி ஸ்பைரல் மாதிரியும் போட்டு, இது ஹோம்ஒர்க் தான், இதையும் முடித்தா குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.